பூபால் வர்மா சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு 4-5 பேர்த்த வச்சு மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த மொத்த வெப் சீரிஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணணுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாலுமே அவர் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன எல்லா விஷயமும் அவரே தெரிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்கு, மாஸ்டரிங் எல்லாமே அவரே தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால அவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், அடுத்து இதுதான் பண்ண போகிறோன்றதில் ஈஸியாக அவர் பிளான் பண்ணி எடுத்துடுறாரு. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால இவருக்கு ரொம்ப அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக இருக்குது. பிஎஸ் கிராண்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், கேமராமேன் எல்லாத்துக்குமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அடுத்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷெட்யூல் வச்சு பிளானிங்காக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூபாலன் வர்மா சார் சொன்ன வரைக்கும் இந்த லென்ஸ் வாங்கணும், அது ரெண்டுக்கு எடுக்கணும், அதெல்லாம் இல்லை, நம்ம தனியாகவே வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஒரு பெரிய எய்மோடு இருக்காங்க. இப்போ ஸ்டூடியோவுக்கு டப்பிங்க்கு பேமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம், இவங்க ஒரு படத்துக்காக ஸ்டூடியோவே கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து இனிமேல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஒரு ஸ்டூடியோவே இவங்க போட்டாங்க. பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு 6 லாங்குவேஜில் வந்து பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற யாராவது வேறு அதர் லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்க வந்து எல்லா சப்போர்ட்டும்